நான் என்னோட முருகன் வழிபாடு எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டுருவேன். அது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதுவும் முருகனுக்கு வழிபாடு அப்படின்னா அவர் 6 முகம் கொண்டவர். அதனால் நான் ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு அந்த 6 ஸ்டார்லேயும் ஓம் சரவண பவ எழுதிட்டு நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேங்க. அதில் நெய் போட்டு ஏற்றிருக்கேன். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். நெய் போட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லாமே நம்மளோட மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தாங்க. நம்ம வசதிக்கு எப்படி செஞ்சாலும் தூய மனசோட இறைவனை கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓடோடி வந்துடுவார். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரத்தோட முருகனை பார்க்குறப்போ அந்த விளக்கொலியில் அவ்வளோ அழகாக இருந்தார். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல், கண்டர் அனுபூதி இதெல்லாம் படிப்பேன். டைம் இருந்ததுன்னா சண்முக கவசம் அப்படியே கண்டினியூ ஆகுங்க. நான் அன்றைக்கி முடிக்கிறப்போ என்னோடய ரோஸ் கீழே விழுந்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். இதே மாதிரி நான் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நான் முருகர் பூஜை பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்